ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டின் எந்தெந்த புக்ல இருந்து வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பா ஆறுமுகம் ஐசக் சார் புக்கு மாடர்ன் அல்ஜிப்ரா இதுல இருந்து எங்கெங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் நான் பேஜ் நம்பரோட நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் கண்டிப்பா பாத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த புக்ல லாஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 210 MCQ இருக்கும், சரிங்களா? அதுல நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஐகன் வேல்யூ ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த ஐகன் வேல்யூ சம் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறேன். டீச்சர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த சம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஐகன் வேல்யூஸ் கேட்பாங்க, ஓகேவா? இங்க I2ன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. I2 மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். I2 ஈக்குவல் டு 1 0 0 1. அதாவது லீடிங் டயகனல் மட்டும் 1 வரும், மீதி இருக்கிறதெல்லாம் 0 வரும். இந்த 2 எதுக்கு அப்படின்னா இது 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சிம்பிளா ஐன்னு வச்சுக்கலாம். டீச்சர்ஸ், ஐகன் வேல்யூஸ்க்கு ஃபார்முலா, ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ax மைனஸ் ஐக்கு டிட்டர்மினன்ட் போட்டோம்னா ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. இது படி பாருங்க. இந்த I2 மேட்ரிக்ஸ ஏன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னது? ax, ஓகேவா? இப்போ நான் இதுல டிட்டர்மினன்ட்டே போட்டு காமிச்சிடுறேன் ஒரே ஸ்டெப்ல. ax போடுங்க. இதுதான் ஏன்னு எடுத்துட்டேன். இப்போ இதோட நான் x மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன அர்த்தம்? இந்த 4 இடத்துலயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 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 4லுமே x மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 × x 0 × x 0 × x 1 × x உங்களுக்கு தெரியும்னா டைரக்டா போட்டுக்கலாம். அடுத்து ஐங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். 1 0 0 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டோம்னா 0. சிம்பிளை பண்ணலாமா? இப்போ 1 × x என்னது? x. அதே மாதிரி -1 டைரக்டா போட்டுருங்க. 0 × x 0 0 - 0 0 0 × x 0. இந்த 0 மைனஸ் பண்ணா 0. 1 × x x. இந்த 1 மைனஸ் பண்ணோம்னா x - 1. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. டிட்டர்மினன்ட் அர்த்தம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ x - 1 × x - 1. அடுத்து ஒரு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 × 0 0. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 0 போட்டுக்கோங்க. இப்போ 0 விட்டுலாமா? ஏன்னா 0 மைனஸ் பண்ணாலும் அதான் 0 விட்டுருங்க. இப்போ இதை தனித்தனியா எடுத்துலாமா? ஏன்னா ஈக்குவல் டு 0 இருக்கு. இது 2 ஃபேக்டர், அப்போ தனித்தனியா எடுங்க. x - 1 = 0 x - 1 = 0. -1 அங்கிட்டு போறப்ப +1. இந்த -1 அங்கிட்டு போறப்ப +1. அப்போ x-க்கு என்ன கிடைக்குது? 1 1ன்னு 2 1 கிடைக்குது. ஸோ ஐகன் வேல்யூஸ் இதுக்கு என்னதுன்னா 1, 1 இதா இருக்கா? டி தான் ஆன்சர். டீச்சர்ஸ், இதே மாதிரி நீங்க எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு ஃபார்முலா இதுதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ax - i = 0. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நீங்க ஏன்னு எடுத்துக்கோங்க. அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு -i போடணும். இங்க ஐயே கொடுத்துட்டாங்க, நமக்கு ஏன்னு வேற வேல்யூ கொடுக்காம ஐயே கொடுத்ததுனால நமக்கு ஏவும் ஐயும் இங்க ஒண்ணுதான். இதே இது வேற நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஏன்னு இருக்கும். ஐக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும்? இதுதான் எடுத்துக்கணும். உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த I2 தான் எடுக்கணும். அதே இது 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க I3 எடுக்கணும். 3 rows 3 columns வச்சு எடுத்துக்கணும். ஓகே டீச்சர்ஸ், இங்க ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். இந்த ஏ அப்படிங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும் ஏங்கிறது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.